எதிர்பாராத சூழல் அப்படின்னா எல்லா சூழலும் பொருந்தும். எப்படிப்பட்ட சூழல்லாம்? முதுமை எல்லாருக்கும் வரும் இல்லையா? அப்போ முதுமையில் அரசாங்கம் உதவி பண்ணணும், முதுமையில் வறுமையில் போயிட்டு அரசாங்கம் உதவி பண்ணணும், அட்வைஸாக தான் சொல்லியிருக்கோம், கம்பல்ஷன் கிடையாது. பட் நம்ம பின்னாட்களில் சட்டம் ஏற்றிட்டோம், அது வேற. பட் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டுனா அட்வைஸாக சொல்லி வைக்கிறோம். முதுமையில் உதவி பண்ணுங்க, ஏதாவது நோய் வாய்ப்பட்டுட்டா உதவி பண்ணுங்க. ஒரு காலத்தில் மலேரியா, காலரா போன்ற நோய்கள் வந்து மிகவும் ஆபத்தானதாக இருக்கப்பட்டுச்சு, இறந்து போகிற அளவுக்கு ஆபத்தானதாக இருந்துச்சு. ஸோ அப்போ போலியோ அது மாதிரி வந்து இப்போ கூட ரீசெண்டாக கொரோனா பாதிப்பு வந்தப்போ பீப்புளுக்கு வந்து மக்கள் வந்து அந்த பொருளாதாரத்தினால மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி ரேஷன் கடையில் 1000 ரூபாய் வந்து பணம் கொடுக்குறது, அது மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்களே. ஆனால் அது கம்பல்ஷன் கிடையாது, பட் உதவணும் அப்படின்னு அட்வைஸ். இது மாதிரி ஆல் டிஃப்ரெண்ட் கேசஸ். ஒரு இளைஞன் படிச்சுட்டு பட்டப்படிப்பு முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கான், அன்எம்ப்ளாய்மெண்ட், அப்போ கூட அரசு என்ன பண்ணலாம், உதவலாம். அது எல்லாமே கூட இதில் நம்ம பேசுகிறோம். ஸோ அப்போ எதிர்பாராத சூழ்நிலைகளில் அல்லது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, அவங்களுக்கு அரசு உதவி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அரசாங்கம் உதவி பண்ணலாம். அது பணமாகவோ, தொழிலாகவோ, வேலை வாய்ப்பாகவோ, ஸ்கில்லாகவோ உதவி பண்ணலாம்னு சொல்கிறோம். ஆனால் அட்வைஸ். அப்போ இந்த இடத்துல அரசின் உதவி பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இன் சர்டைன் கேசஸ். நோய்வாய்ப்பட்டிருந்தா, மாற்றுத்திறனாளியாக இருந்தால், மூன்றாம் பாலினத்தவருக்கு தமிழ்நாட்டில் வந்து பென்ஷன் சொல்லி 40 வயசானா பென்ஷன் வந்து கொடுக்குறாங்க. முன்னாடி 1000 ரூபாய் கொடுத்தாங்க, இப்போ அந்த பணத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது கூட நீங்கள் சேட்டில் வந்து பதில் சொல்லலாம். இதெல்லாம் வந்து 41 சொல்லுது. அடுத்து 42 பாருங்க, மனித சூழல் அடிப்படையிலான வேலை. மனிதாபிமானம் மற்றும் பணிச்சூழல் அடிப்படையிலான வேலை அப்படின்னா என்ன? ஒரு மனுஷனால 8 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும். கருவுற்ற காலத்தில் ஒரு பெண்ணால் வேலை செய்ய முடியாது. அது போல் வந்து 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை வாங்குறாங்கன்னா அது வந்து ஓவர் டியூட்டின்னு சொல்லி அதற்கு தனியாக வந்து காசு கொடுக்கணும். அது மாதிரியான சில பணி சூழல் அப்படின்னு இருக்குல்ல, அந்த பணி சூழல் அடிப்படையிலான வேலை அப்படின்னு கொடுக்கறது. ஒரு ஆபத்தான இடத்துல வேலை செய்கிறாங்கன்னு வைங்க. இப்போ ஏதாவது ஒரு உயரமான இடத்துல ஒரு ஒரு இப்போ இந்த கம்பம் எல்லாம் போடுறாங்களா, அந்த மாதிரி உயரமான இடத்துல வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்போ வேணாலும் வந்து ஒரு ஹெல்த் உதவி தேவைப்படுறது, ஹெல்த் இன்சூரன்ஸ், மேபி தவறி விழுந்துட்டாவோ ஏதோ பண்ணிட்டாவோ, அது மாதிரியான ஒரு சூழலில் அந்த கம்பெனி என்ன பண்ணணும், அவங்களுக்கான மருத்துவ செலவுகளை பார்க்கணும். இது மாதிரி பணி சூழல் என்ன, அந்த என்ன மாதிரியான என்விரான்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க, அதை பொறுத்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு அட்வைஸாக தான் சொல்கிறோம். இதுவுமே கம்பல்ஷன் இல்லை, ஆனால் அட்வைஸ் எழுதி வைக்கிறோம். என்னென்னு எழுதுகிறோம்? மனிதாபிமானம் மற்றும் பணி சூழல் அடிப்படையில் வேலை வாய்ப்பை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆங்கிலத்தில் இது வந்து ஹியூமன் கண்டிஷன் ஆஃப் ஒர்க். ஒரு மனுஷன் எப்படி வேலை செய்ய முடியுமோ அதன் அடிப்படையில் அந்த வேலையை வந்து கொடுங்க, அதற்கான பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லியிருப்போம். இந்த அட்வைஸ் அடிப்படையில் தான் நம்ம முதல்ல என்ன சட்டம் கொண்டு வருவோம் அப்படின்ட்டுனா 1961 மேட்டர்னல் பெனிஃபிட் அப்படின்னு ஒன்று கொண்டு வருவோம். மகப்பேறு விடுமுறை சட்டம். மகப்பேறு காலத்தில் கருவுற்று இருக்கக்கூடிய தாய்மார்கள் வந்து பிரசவிக்கும் போது அவங்களுக்கு வந்து சம்பளத்தோடு கூடிய விடுமுறை வந்து கொடுப்பாங்க. முதல்ல வந்து 6 மாதம், அதுக்கப்புறம் 9 மாதம் ஆச்சு. தமிழ்நாட்டில் அது வந்து 9 மந்த்ஸாக இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ வந்து 1 இயராக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 2 குழந்தைகளுக்கு அது மாதிரி வந்து உண்டு. அண்ட் இஃப் இன் கேஸ் வந்து அவங்க டிவோர்ஸ் ஆகிட்டு திரும்ப மறுமணம் பண்ணிக்கிறாங்க, அதில் ஒரு தவறும் இல்லை.